ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் பியூட்டிஷியன் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, நேற்று வந்து வினித்தோட கண்ணாடி ஃப்ரேமை வந்து வினித்து குட்டி உடச்சிட்டான் உறவுகளை பெட்டில் படுத்துறப்ப. அதனால் சரி நானும் அவங்க அப்பாவும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்துடலாம். இன்றைக்கி சண்டேயில், நேற்று சாட்டர்டே, சண்டே ஷாப் எதுவும் ஓப்பனாக இல்லைன்னா என்ன பண்ணுறது, இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமேங்கிறதுக்காக அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா பால்குடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ பாருங்க, ஒரு ரதம் தான் சொல்லணும். அதில் வந்து அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சு கூட்டிகிட்டு போனாங்க சாமியை. எனக்கு வந்து அம்மனை பொதுவாக சாமி எங்கேயாவது பார்த்துட்டாலே, இந்த மாதிரி பார்த்துட்டாலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஆத்ம திருப்தியாக. இப்போ பாருங்க, அதில் லைட்டிங்லாம் செட் பண்ணவும் வினித்து குட்டி, லிக்கித் குட்டி, வினித் குட்டி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணோம் பாருங்க. இவனுக்கு வினித்து குட்டிக்கு வந்து அவர் ரொம்ப அப்படியே காமாக கைண்டாக அட்டன் பண்ணார். வயசானவர் தான் அவர். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது, நல்ல ஃப்ரேமாக கிடச்சிது. உங்களுக்கு வந்து அதாவது இந்த கண்ணாடி கடைங்க இருக்க ஏரியான்னு இருக்கும்ல ஒவ்வொரு ஊருக்கும், அது மாதிரி இங்கே திருச்சியில் போய் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும், ரொம்ப எடுத்தும் காட்ட மாட்டாங்க. இங்கே வந்து லோ ரேஞ்சில் இருந்தே எல்லாரும் வாங்குற மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நடுத்தரமான ரேஞ்சில் வாங்கி நாங்கள் போட்டோம். அவங்க வினித் அப்பா தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கேயே எல்லா ஷாப்பில் இருக்க மாதிரியே கண் செக் பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா. அவனுக்கு வந்து மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கோம் திருச்சியில். வருஷம் செக்கப்புக்கு ரிமைனிங் மெசேஜ் வந்து அவங்களே போட்டுருவாங்க. வினித்துக்கு வந்து பவர் பிரச்சனை, அதனால் போட்டுட்ருக்கோம். பவர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 18 வயசுக்கு மேலே என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி, வணக்கம் உறவுகளே.